Good morning, students. Today we will see the continuation of Introduction to Macroeconomics. Already we see Introduction of Macroeconomics, meaning of macroeconomics, importance of macroeconomics, scope of macroeconomics, and economics and its types. Then the classification of macroeconomics. Today we will see the economic system of macroeconomics. The economic system of macroeconomics have been divided into three major types of economic systems. They are capitalist economy, is otherwise called as capitalism. Socialist economy is otherwise called as socialism. Mixed economy is otherwise called as mixedism. First of all, capitalist economy. Adam Smith is the father of capitalism or capitalist economy. It is otherwise called as free economy or market economy. What do you mean by the capitalist economy? Where the role of the government is minimum and market determines the economic activities. Manufacturers produce goods and services with profit motive. கேபிட்டலிஸ்ட் எக்கானமி என்றால் என்ன? முதலாளி எக்கானமி, பொருளாதார நாடு. இது என்ன அப்படின்னா, இங்கே உற்பத்தி பண்ணக்கூடிய பண்டங்கள் மற்றும் பணிகள் அனைத்தும் தீர்மானிப்பதும் உற்பத்தி செய்வதும் தனிநபராலானது. இவங்களுடைய உற்பத்தி முழுவதும் ப்ராஃபிட் மோட்டிவ், லாப நோக்கத்திலேயே உற்பத்தி செய்யப்படும். இதற்கான எக்ஸாம்பிள் USA, வெஸ்ட் ஜெர்மனி, ஆஸ்திரேலியா, ஜப்பான் ஆர் த மேஜர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கேபிட்டலிஸ்ட் எக்கானமி. Next, futures of capitalist economy. Private ownership of property and law of inheritance. தனியார் சொத்துரிமை மற்றும் பரம்பரை சட்டத்தை அடிப்படையில் கொண்டது. செகண்ட் ஒன், ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் அண்ட் என்டர்பிரைஸ். உற்பத்தியை தெரிந்தெடுப்பதில் முழு சுதந்திரம் அந்த தனிநபருக்கு மட்டுமே உண்டு. தேர்ட் ஒன், ப்ராஃபிட் மோட்டிவ். முழுவதுமாக இங்கு உற்பத்தி செய்யக்கூடிய பொருள், பண்டங்கள், பணிகள் எல்லாம் லாப நோக்கையே முழு அடிப்படையாக கொண்டிருக்கும். அதனால த கோல்டன் ரூல் ஃபார் எ ப்ரொடியூசர் இஸ் டு மேக்சிமைஸ் ப்ராஃபிட் மோட்டிவ். ஃபோர்த் ஒன், ப்ரீ காம்படிஷன். சந்தையில் விற்பனை மற்றும் வாங்குவதில் முழு சுதந்திரம் அந்த தனிநபருக்கு உண்டு. நெக்ஸ்ட் ஒன், பிரைஸ் மெக்கானிசம். விலை இயங்கு முறையில் அரசின் பங்கு டிமாண்ட் அண்ட் சப்ளை, தேவை அண்ட் அளிப்பை பொறுத்து அமையும். தென் ரோல் ஆஃப் கவர்மெண்ட். அரசின் தலையீடு மிக குறைவாக காணப்படும் இந்த கேபிட்டலிஸ்ட் சிஸ்டத்தில். இன்இக்வாலிட்டிஸ் ஆஃப் இன்கம். இங்கு ஏழை பணக்காரன் என்ற பிரச்சனை அதிகமாக காணப்படும். நெக்ஸ்ட், மெரிட்ஸ் ஆஃப் கேபிட்டலிசம். ஆட்டோமேட்டிக் ஒர்க்கிங். வித்தவுட் எனி கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் த எக்கானமி ஒர்க்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி. இங்கு அரசாங்கத்தினுடைய தலையீடு எதுவும் இருக்காது. தனியார் துறையே தன்னுடைய கடமையை தானாக செய்யும். செகண்ட் ஒன், எஃபிஷியன்ட் யூஸ் ஆஃப் ரிசோர்சஸ். ஆல் ரிசோர்சஸ் ஆர் புட் இன்டு ஆப்டிமம் யூஸ். இங்கு இருக்கக்கூடிய எல்லா வளங்களும் திறமையாக பயன்படுத்தப்படும். தேர்ட் ஒன், இன்சென்டிவ்ஸ் ஃபார் ஹார்ட் ஒர்க். ஹார்ட் ஒர்க் இஸ் என்கரேஜ்டு
and entrepreneurs get more profit for more efficiency. இங்கு மிக கடினமாக உழைக்கின்ற உழைப்பாளர்களுக்கு போன வெகுமதி கொடுக்கப்படும். எக்கனாமிக் ப்ரோக்ரஸ். Production and productivity levels are very high in capitalist economies. இங்கு பொருளாதார முன்னேற்றம் அதிகமாக காணப்படும். Then consumers sovereignty. All production activities are aimed at satisfying the consumers. இங்கு உற்பத்தி பண்ணக்கூடிய எல்லா உற்பத்தி பண்டங்களும் கன்சியூமர்ஸ் நுகர்வோரை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய திருப்தி பண்ணக்கூடியதாக காணப்படும். சிக்ஸ்த் ஒன் ஹையர் ரேட்ஸ் ஆஃப் கேபிட்டல் ஃபார்மேஷன். இன்க்ரீஸ் இன் சேவிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் லீட்ஸ் டு த ஹையர் ரேட்ஸ் ஆஃப் கேபிட்டல் ஃபார்மேஷன். இங்கு சேமிப்பு அதிகமாகிறதுனால அதனுடைய தாக்கம் என்னென்னா இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு பண்ண உதவும். இதன் மூலம் அதிகமான மூலதனம் உருவாக்கம் கிடைக்கும். தென் டெவலப்மெண்ட் ஆஃப் நியூ டெக்னாலஜி. as profit is aimed at producers invest on new technology and produce quality goods. இங்கு முழுமையாக லாப நோக்கம் கொண்ட கம்பெனியாக இருக்கிறதுனால உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களுக்கு புதிய தொழில்நுட்பங்களை என்ன செய்வாங்க பயன்படுத்துவாங்க. அப்படி புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நல்ல தரம் உள்ள பொருட்களை உற்பத்தி செய்வாங்க. Then demerits of capitalism. First one, concentration of wealth and income. வருமானத்தை ஊக்குவிப்பதில் மட்டுமே தனியாருடைய கவனம் செலுத்தப்படுகிறது. அதனால் இங்கு செல்வ ஏற்றத்தாழ்வுகள் காணப்படும். செகண்ட் ஒன், வேஸ்டேஜ் ஆஃப் ரிசோர்சஸ். இருக்கக்கூடிய வளங்கள் வீணாகாதபடி பயன்படுத்தப்படுகிறது. தேர்ட் ஒன், கிளாஸ் ஸ்ட்ரகிள். வகுப்பு போராட்டம் இங்கு ஏற்படுவதில்லை. முதலாளி அண்ட் தொழிலாளி என்கின்ற வகுப்பு போராட்டம் ஏற்படும். தென் த பிஸ்னஸ் சைக்கிள். பொருளாதார ஏற்றத்தாழ்வு உருவாகும். அதனால் தேவையற்ற கலகங்கள் உருவாகும். ப்ரொடக்ஷன் ஆஃப் நான் எசென்சியல் குட்ஸ். இங்கு அத்தியாவசியமான பொருட்கள் தயாரிக்கப்படாமல் அத்தியாவசியமற்ற, அதாவது பெரிய பணக்காரர்கள் பயன்படுத்தக்கூடிய ஆடம்பர பொருட்களை இங்கு உருவாக்கப்படும். Next one, socialist economy. The father of socialist economy is known as Karl Marx. What do you mean by socialist economy or socialism? Socialism refers to a system of total planning, public ownership and state control on economic activities. சோசியலிஸ்ட் பொருளாதாரம் என்பது ஒரு நாட்டினுடைய எல்லா விதமான பொருளாதார செயல்பாடுகளையும் திட்டம் தீட்டி அது பொதுமக்களுக்கு என்னென்ன தேவை என்பதை முடிவு செய்து நடைமுறைப்படுத்துவது சோசியலிஸ்ட் எக்கானமி. இது முழுவதும் அரசாங்கத்தையே சேரும். Socialist economy is also known as planned economy or command economy. In a socialist economy, all the resources are owned and operated by the government. ஒரு சமுதாய பொருளாதாரத்தில் எல்லா விதமான வளங்களை பொறுப்பெடுப்பதும் அதை செயல்முறைப்படுத்துவதும் அதை அந்த நாட்டினுடைய மக்களுக்கு போதுமான அளவு பகிர்ந்தளிப்பதும் முழு பொறுப்பும் அந்த சோசியலிஸ்ட் எக்கானமி அரசாங்கத்தையே சாரும். பப்ளிக் வெல்ஃபேர் இஸ் த
மெயின் மோட்டிவ் ஆஃப் த சோசியலிஸ்ட் எக்கானமி, பொது நலன் தான் இந்த சமுதாய எக்கானமியுடைய தொழில் அல்லது அதனுடைய முழு விருப்பம். எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சோசியலிஸ்ட் எக்கானமிஸ் ஆர் ரஷ்யா, சைனா, வியட்நாம், போலண்ட் அண்ட் கியூபா. Futures of Socialism. First one, public ownership of means of production. என்ன உற்பத்தி செய்ய வேண்டும் என்பதை அரசே முடிவு செய்யும். சென்ட்ரல் பிளானிங். இங்கு எடுக்கக்கூடிய எல்லா மைய திட்ட அதிகாரம் அனைத்தும் அரசாங்கத்தையே சாரும். மேக்சிமம் சோசியல் பெனிஃபிட், பெரும்பாலான பயன்கள் சமூகத்திற்கு சம அளவில் பகிரப்படும். ஃபோர்த் ஒன், நான் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் காம்படிஷன், பண்டங்கள் மற்றும் பணிகளின் உற்பத்தியையும் பகிர்வையும் அரசே கட்டுப்படுத்தும். ஃபிஃப்த் ஒன், ஆப்சன்ஸ் ஆஃப் பிரைஸ் மெக்கானிசம், மைய திட்ட அதிகாரம் மற்றும் ஒழுங்குபடுத்துதலின் அடிப்படையில் விலை நிர்ணயிக்கப்படும். ஈக்குவாலிட்டி ஆஃப் இன்கம், தனியார் மற்றும் வாரிசு சொத்துரிமை நடைமுறையில் இங்கு செயல்பட முடியாது. ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி, இலவச மருத்துவம், கல்வி மற்றும் எல்லாவிதமான நலத்திட்டங்களும் மக்களுக்கு சம வாய்ப்பு அல்லது சம அளவில் வழங்கப்படும். எய்த் ஒன், கிளாஸ்லெஸ் சொசைட்டி, இங்கு வகுப்புவாத சண்டைகள் ஏற்படுவது இல்லை. கம்யூனிட்டி பேசிஸில் அல்லது சாதி அடிப்படையில் எந்த விதமான பிரச்சனையும் உருவாகுவது இல்லை. Next one, merits of socialism. Reduction in inequalities. தனியார் சொத்துரிமைகளை உரிமத்தை யாராலும் சுரண்ட முடியாது. செகண்ட் ஒன், ரேஷனல் அலோகேஷன் ஆஃப் ரிசோர்சஸ், வளங்கள் அனைத்தும் அறிவார்ந்த முறையில் ஒதுக்கீடு செய்யப்படும். தேர்ட் ஒன், ஆப்சன்ஸ் ஆஃப் கிளாஸ் கான்ஃப்ளிக்ஸ், இங்கு ஏழை மற்றும் பணக்காரர் என்ற ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படவில்லை. ஃபோர்த் ஒன், எண்ட் ஆஃப் ட்ரேட் சைக்கிள், பண்டங்கள் மற்றும் பணிகளின் ப்ரொடக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், உற்பத்தியிலும் பகிர்ந்தளிப்பதிலும் திட்ட அதிகாரத்தை முழு கட்டுக்குள் அரசே வைத்துக்கொள்ளும். ப்ரமோட்ஸ் சோஷியல் வெல்ஃபேர், இங்கு சுரண்டல், பொருளாதார ஏற்றத்தாழ்வு குறைக்கப்பட்டு சமூக நலன், மக்களுடைய நலனை மட்டுமே வளர்ச்சியடைய உருவாக்கும். Next one, demerits of socialism. Red tapeism and bureaucracy. As decisions are taken by government agencies, approval of many officials and movement of files from one table to another takes time and leads to red tapeism. அதாவது அனைத்து முடிவுகளையும் அரசே எடுப்பதினால் இங்கு அநேக அலுவலர்களை சந்தித்து அவர்களுடைய அனுமதி பெற வேண்டியது கட்டாயம். இப்படிப்பட்ட காரியம் இருப்பதினால் கால தாமதத்தை ஏற்படுத்துகிறது. செகண்ட் ஒன், ஆப்சன்ஸ் ஆஃப் இன்சென்டிவ். The major limitation of socialism is that this system does not provide any incentive for efficiency. Therefore, productivity also suffers. இங்கு புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிப்பதனால்
அந்த உற்பத்தியாளருக்கு அவருடைய திறமைக்கு ஏற்ற ஊக்கம் அளிப்பதில்லை. அதனால் மக்கள் சோர்வடைந்து என்ன செய்ய மாட்டாங்க, பொறுப்பாக வேலையை செய்ய மாட்டாங்க. தென் தேர்ட் ஒன், லிமிட்டெட் ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ். கன்சியூமர்ஸ் do not enjoy freedom of choice over the consumption of goods and services. இங்கு நுகர்வோர் பண்டங்களையும் பணிகளையும் தெரிவு செய்யும் சுதந்திரம் குறைவாகவே காணப்படுகிறது. ஃபோர்த் ஒன், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பவர். The state takes all major decisions. The private takes no incentive in making economic decisions. Hence, the state is more powerful and misuse of power can also take place. இங்கு அரசே சக்தி வாய்ந்ததாகவும் அதிகாரம் நிறைந்ததாகவும் இருக்கிறபடியால் தனிநபருக்கு எந்த முடிவுகளையும் எடுப்பதற்கான பொறுப்பு கொடுக்கப்படுவதில்லை. எனவே அரசாங்கம்தான் எல்லாவற்றிலும் பவர் உள்ளதாக காணப்படுகிறது. அதனால் அதனுடைய பவரை மிஸ்யூஸ் பண்ணி செயல்படுது. The third economic system is mixed economy or mixedism. Mixedism means கலப்பு பொருளாதாரம். In a mixed economy system, both private and public sectors coexist and work together towards economic development. கலப்பு பொருளாதாரம் என்பது ஒரு நாட்டினுடைய முன்னேற்றத்துக்காக தனியார் துறையும் அரசு துறையும் இணைந்து வேலை செய்வது தான் கலப்பு பொருளாதாரம் எனப்படும். It is a combination of both capitalism and socialism. The examples of mixed economies are India, England, France, and Brazil. Next, the futures of mixed economy. First one, ownership of property and means of production. The means of production and properties are owned by both private and public. Private and public. Public and private have the right to purchase, use or transfer their resources. எல்லா சொத்துக்களையும் உற்பத்தி செய்வது உரிமம் இரண்டு நபருக்கும் உண்டு. தனியார் துறைக்கும் உண்டு, அரசு துறைக்கும் உண்டு. Second one, coexistence of public and private sectors. In mixed economies, both private and public sectors coexist. Private industries undertake activities primarily for profit. Public sector firms are owned by the government with a view to maximize social welfare. இங்கு தனியார் துறையும் அரசு துறையும் இணைந்து செயல்படும். ஆனால் தனியார் துறை எப்பொழுதும் லாப நோக்கத்தில் செயல்படும். அரசு துறை எப்பொழுதும் மக்களுக்கு பயனை செலுத்துவதிலேயே கவனத்தை செலுத்தும். Third one, economic planning. The Central Planning Authority prepares the economic plans. National plans are drawn up by the government and both private and sectors abide. All sectors of the economy function according to the objectives, priorities and targets laid down in the plan. இங்கு பொருளாதார திட்டத்தை தீர்மானிப்பது அல்லது நடைமுறைப்படுத்துவது சென்ட்ரல் பிளானிங் அதாரிட்டி, மைய திட்டம் மட்டுமே. நெக்ஸ்ட் ஒன், சொல்யூஷன் டு எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ். த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் வாட் டு ப்ரொடியூஸ், ஹவு டு ப்ரொடியூஸ், ஃபார் whom to produce and how to distribute are solved through
the price mechanism as well as state intervention. இங்கு பொருளாதார பிரச்சனை என்பது எல்லா பொருளாதாரத்துக்கும் உரியது அப்படின்னு சொல்லும்போது கேபிட்டலிஸ்ட் எக்கானமி, சோசியலிஸ்ட் எக்கானமி அண்ட் மிக்சட் எக்கானமி. ஆனால் இந்த பிரச்சனை என்ன அப்படின்னா, ஃபார் யார் ப்ரொடியூஸ் பண்ணுறது, என்ன ப்ரொடியூஸ் பண்ணுறது, எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறது, வாட் டு ப்ரொடியூஸ், ஹவு டு ப்ரொடியூஸ் அண்ட் ஃபார் ஹூம் டு ப்ரொடியூஸ் என்பது. தென் ஃப்ரீடம் அண்ட் கண்ட்ரோல். தோ private has freedom to own resources, produce goods and services and distribute the same. The overall control on the economic activities rests with the government. இங்கு சுதந்திரமும் உண்டு, ஆனால் ப்ரைவேட்டுக்கு அதனுடைய ஓன் ரிசோர்ஸஸை உற்பத்தி செய்யக்கூடிய சொந்த வளங்களை உற்பத்தி செய்வதற்கான உரிமம் உண்டு. ஆனால் எல்லாத்தையும் கட்டுப்பாட்டில் வச்சு செயல்படுத்தக்கூடிய தகுதி அரசாங்கத்துக்கு மட்டுமே உண்டு. மெரிட்ஸ் ஆஃப் மிக்சட் எக்கானமி. ரேபிட் எக்கனாமிக் growth. மிக்சட் எக்கானமியில் மிக விரைவான பொருளாதார வளர்ச்சி உண்டு. செகண்ட் ஒன், பேலன்ஸ்டு எக்கனாமிக் growth. மிக்சட் எக்கானமியில் சமமான பொருளாதார வளர்ச்சி உண்டு பண்டங்கள் மற்றும் பணிகளில். தேர்ட் ஒன், ப்ராப்பர் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ். இருக்கக்கூடிய எல்லா வளங்களையும் சரியாக பயன்படுத்த முடியும். ஃபோர்த் ஒன், எக்கனாமிக் ஈக்வாலிட்டி. இங்கு பொருளாதார சமத்துவம் காணப்படும். ஃபிஃப்த் ஒன், ஸ்பெஷல் அட்வான்டேஜஸ் டு த சொசைட்டி. இங்கு சமுதாயத்திற்கு என்னென்ன நலத்திட்டங்கள் நன்மைகள் தேவையோ அதை அரசாங்கம் செய்யும். Next one, demerits of mixed economy. First one, lack of coordination. இங்கு பொதுத்துறையும் தனியார் துறையும் இணைந்து செயல்படுவதனால் இருவருக்கும் இடையே ஒற்றுமை குறைவாக காணப்படும். செகண்ட் ஒன், காம்படிட்டிவ் ஆட்டிடியூட். இங்கு அதிகமாக தனியார் துறைக்கும் அரசு துறைக்கும் இடையில் போட்டி மனப்பான்மை உருவாகும். தேர்ட் ஒன், இன்எபிசியன்சி. அதாவது இங்கு திறமையற்ற சில நபர்கள் பணத்தின் அடிப்படையில் வந்திருப்பதனால் திறமையற்ற ஒரு சூழ்நிலை உருவாகும். ஃபோர்த் ஒன், ஃபியர் ஆஃப் நேஷனலைசேஷன். இங்கு தேசியமயமாக்கப்படுவதால் அவர்கள் அரசாங்கம் எதை சொல்கிறதோ அதை செய்ய வேண்டிய கட்டாயம் உருவாகும். ஃபிஃப்த் ஒன், வைடனிங் இன்இக்வாலிட்டி. சமத்துவமற்ற, அதாவது ஏழை பணக்காரன் அல்லது லாப நோக்கு அப்படின்னு சொல்லி போது சமத்துவமற்ற, அதாவது விரிவடையும் சமத்துவமின்மை, அதாவது ஒரு சமமில்லாத ஒரு சூழ்நிலை உருவாகும் காணப்படும். நெக்ஸ்ட்டு, கம்பேரிசன் ஆஃப் டிஃபரண்ட் எக்கனாமிக் சிஸ்டம்ஸ். அதாவது கேபிட்டலிசம், சோசியலிசம், மிக்சடிசம், இந்த மூன்றையும் நம்ம ஒன்றை ஒன்று ஒப்பிட்டு பார்க்க போகிறோம். இதில் ஃபியூச்சர்ஸ், கேபிட்டலிசம், சோசியலிசம் அண்ட் மிக்சடிசம். ஃபர்ஸ்ட் ஒன், ஓனர்ஷிப் ஆஃப் மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். கேபிட்டலிசத்தில் ப்ரைவேட் ஓனர்ஷிப், சோசியலிசத்தில் பப்ளிக் ஓனர்ஷிப், மிக்சடிசத்தில் ப்ரைவேட் ஓனர்ஷிப் அண்ட் பப்ளிக் ஓனர்ஷிப். அதாவது உற்பத்தி மூலங்களின் உரிமை கேபிட்டலிசத்தில் தனியாருக்கு, சோசியலிசத்தில் பொது அரசாங்கத்துக்கு, மிக்சடிசத்தில் தனியாரும் அரசாங்கமும். செகண்ட் ஒன், எக்கனாமிக் மோட்டிவ். கேபிட்டலிசத்தில் ப்ராஃபிட் மோட்டிவ், சோசியல் மோட்டிவ், மிக்சடிசத்தில் சோசியல் வெல்ஃபேர் அண்ட் ப்ராஃபிட் மோட்டிவ். அதாவது பொருளாதார உரிமை அல்லது பொருளாதார நோக்கம் என்பது கேபிட்டலிசத்தில் லாப நோக்கு, சோசியலிசத்தில் சமூக நலனை பற்றி அக்கறை, மிக்சடிசத்தில் சமூக நலனும் அதே நேரம் லாப நோக்கும் காணப்படுது. தேர்ட் ஒன்,
சொல்யூஷன் ஆஃப் சென்ட்ரல் ப்ராப்ளம், மைய பிரச்சனைக்கு தீர்வு. கேபிட்டலிசத்தில் ஃப்ரீ மார்க்கெட் சிஸ்டம், அதாவது தடை இல்லாத சந்தை முறை, உற்பத்தி செய்த பொருளை தடை இல்லாமல் கொண்டு விற்கலாம். சோசியலிசத்தில் சென்ட்ரல் பிளானிங் சிஸ்டம், மத்திய அரசுடைய உரிமை வேணும். மிக்சடிசத்தில் சென்ட்ரல் பிளானிங் சிஸ்டம் அண்ட் ப்ரீ மார்க்கெட் சிஸ்டம் ரெண்டும் கலந்து. தென் ஃபோர்த் ஒன் கவர்மெண்ட் ரூல், அரசின் பங்கு. இங்கு இன்டர்னல் ரெகுலேஷன் ஒன்லி, உள்ளீடு கட்டுப்பாடு அப்படின்னா கேபிட்டலிசத்தில் நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கட்டுப்பாடு மட்டும். சோசியலிசத்தில் கம்ப்ளீட் இன்வால்மெண்ட், முழுமையான ஈடுபாடு உண்டு. மிக்சடிசத்தில் லிமிட்டட் ரோல், அரசாங்கத்தினுடைய தலையீடு லிமிட்டடாக குறைவாக காணப்படும். ஃபிஃப்த் ஒன் இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன், வருவாய் பங்கீடு. கேபிட்டலிசத்தில் அன்ஈக்குவல், சமமற்ற நிலை காணப்படும். சோசியலிசத்தில் ஈக்குவல், சமநிலை காணப்படும். மிக்சடிசத்தில் லெஸ் அன்ஈக்குவல், குறைந்த பங்கீடு. தென் சிக்ஸ்த் ஒன் நேச்சர் ஆஃப் என்டர்பிரைஸ், நிறுவனத்தினுடைய. கேபிட்டலிசத்தில் பிரைவேட் என்டர்பிரைஸ், தனியார் நிலை. சோசியலிசத்தில் கவர்மெண்ட் என்டர்பிரைஸ், அரசினுடைய தலையீடு. மிக்சடிசத்தில் போத் பிரைவேட் அண்ட் ஸ்டேட் என்டர்பிரைஸ், தனியாரும் அரசும் இணைந்து. தென் செவன்த் ஒன் எக்கனாமிக் ஃப்ரீடம், பொருளாதார சுதந்திரம். கேபிட்டலிசத்தில் கம்ப்ளீட் ஃப்ரீடம், முழுமையான சுதந்திரம். சோசியலிசத்தில் லேக் ஆஃப் ஃப்ரீடம், சுதந்திரம் இல்லாத சூழ்நிலை. மிக்சடிசத்தில் லிமிட்டட் ஃப்ரீடம், சில கட்டுப்பாடுகளுடன் சுதந்திரம் உண்டு. மேஜர் ப்ராப்ளம், முக்கிய பிரச்சனை. கேபிட்டலிசத்தில் இன்இக்வாலிட்டி, சமமற்ற சூழ்நிலை. சோசியலிசத்தில் இன்எபிசியன்சி, திறமை இல்லாத சூழ்நிலை. மிக்சடிசத்தில் இன்இக்வாலிட்டி அண்ட் இன்எபிசியன்சி, சமமற்ற சூழ்நிலை, அதே நேரம் திறமை இல்லாத சூழ்நிலையும் இங்கு உருவாக்கப்படும். Next one, economic model. A model is a simplified representation of real situation. Economic model என்பது பொருளாதார மாதிரி என்பதாகும். அதாவது மாதிரி என்பது உண்மை சூழலை எளிமையாக பிரதிபலிப்பது அல்லது சொல்லுவது தான் இந்த பொருளாதார மாதிரி எனப்படும். Economists use models to describe economic activities, their relationships and their behavior. அதாவது பொருளாதார செயல்பாடுகளை வெளியே சொல்வதற்கு உறவுகளையும் அவைகளுடைய நடவடிக்கைகளையும் பற்றி சொல்வது தான் இந்த எக்கானமிஸ்ட் மாடல்ஸ்னு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. A model is an explanation of how the economy or part of the economy works. ஒரு பொருளாதாரம் எப்படி செயல்படுது, வேலை செய்யுதுங்கிறத சொல்லக்கூடியது. மோஸ்ட் எக்கனாமிக் மாடல்ஸ் ஆர் ஃபுல்ட் வித் மேத்தமெட்டிக்ஸ், கிராஃப்ட்ஸ் அண்ட் ஈக்குவேஷன்ஸ் அண்ட் attempt to explain relationships between economic variables. The commonly used economic models are the supply demand model and circular flow models and Smith மாடல்ஸ். அதாவது பொதுவாக பொருளாதாரம் என்பது வெறும் தியரியை மட்டும் படிக்காமல் அதை பல எடுகோள் காட்டி அல்லது எடுத்துக்காட்டுகளோடு படிக்கக்கூடியது. மேக்ஸ் யூஸ் பண்ணுறது, கிராஃப்ட் வரைகிறது, டயக்ராம்ஸ், ஈக்குவேஷன்ஸ் எழுதுறது, இப்படிப்பட்ட இதையெல்லாம் இதில் மாதிரியாக காட்டி செயல்படுவது அல்லது நடைமுறைப்படுத்தி கற்றுக்கொள்வது தான் எக்கனாமிக் மாடல் எனப்படும். Next, circular flow of income. The circular flow of income is a model of an economy showing connections between different sectors of an economy. அதாவது வித்தியாசமான செக்டார்ஸை கனெக்ட் பண்ணி அல்லது சேர்த்து இணைத்து சொல்வது தான் இந்த சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் மாடல். இதில் 3 மாடல்ஸ் இருக்குது.
First of all, two-sector model. Two-sector model is for a simple economy with household and farms. அதாவது வீடும் நிறுவனமும் சேர்ந்து செயல்படக்கூடியது டூ செக்டார் மாடல். த்ரீ செக்டார் மாடல் என்பது மிக்சட் அண்ட் க்ளோஸ்ட் எக்கானமி, அதாவது ஹவுஸ்ஹோல்ட், ஃபேம், கவர்மெண்ட். வீடு அல்லது இல்லம், நிறுவனம், அரசு மூன்று பேரும் சேர்ந்து செயல்படுவது. ஃபோர் செக்டார் மாடல் என்பது ஃபார் அன் ஓப்பன் எக்கானமி வித் ஹவுஸ்ஹோல்ட், ஃபேம், கவர்மெண்ட் அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு. அப்படின்னா இதில் இல்லம், நிறுவனம், அரசாங்கம், தென் உலகம், அதாவது எக்ஸ்டர்னல் எக்கானமி, எக்ஸ்போர்ட் இம்போர்ட், இது எல்லாம் சேர்ந்து செயல்படக்கூடியதை ஃபோர் செக்டார் மாடல்னு சொல்கிறோம். Next one, circular flow of income in a two-sector economy. There are only two sectors, namely household sector and farm sector. What do you mean by sector? What do you mean by household sector? The household sector is the sole buyer of goods and services and the sole supplier of factors of production, that is land, labor, capital and organization. இங்கு ஹவுஸ்ஹோல்ட் செக்டர்னா இல்லத்துறை அப்படின்னு சொல்கிறோம். இந்த இல்லத்துறை மட்டும்தான் பண்டங்கள் மற்றும் பணிகளை வாங்கும் ஒரே துறையாக காணப்படுகிறது. சோல் பையர் அண்ட் சோல் சப்ளையர், விற்கிறதும் வாங்கிறதும் இல்லம் மட்டும்தான். It spends its entire income on the purchase of goods and services produced by the business sector. அதாவது இருக்கக்கூடிய டோட்டல் இன்கம், என்டையர் இன்கம் மீன்ஸ் மொத்த வருமானத்தையும் பண்டங்களையும் பணிகளையும் வாங்குவதற்காகவும் உற்பத்தி செய்வதற்காகவும் ஸ்பெண்ட் பண்ணுறோம். The household sector receives income from farm sector by providing the factors of production owned by it. இதற்காக இந்த இல்லத்துறை வருமானத்தை எப்படி பெற்றுக்கொள்ளுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்க அண்ட் லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன் என்கிற அந்த 4 ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்லேருந்து பெற்றுக்கொள்ளுது. தென் ஃபேம்ஸ். The farm sector generates its revenue by selling goods and services to the household sector. இங்கு ஃபேம் அப்படின்னு சொல்லும் போது இதை நிறுவனத்துறை அப்படின்னு சொல்கிறோம். இங்கே பொருட்கள் மற்றும் பணிகளை இல்லத்திற்கு விற்பனை செய்ய, அதாவது வீட்டுக்கு விற்பனை செய்வதன் மூலம் வருவாயை ஈட்டுவது தான் இந்த ஃபேமுடைய வேலை. It hires the factors of production, that is land, labor, capital and organization owned by the household sector. இங்கு மேலே சொல்லப்பட்ட 4 factors of productionக்கு, அதாவது பொருட்களை ஈட்டக்கூடிய லேண்டு, லேபர், கேபிட்டல் அண்ட் ஆர்கனைசேஷன், இதை ஓன் பண்ணுறது அப்படின்னா அதிகாரம் செலுத்துறது அல்லது இங்கே உற்பத்தி இந்த ஃபேம்ஸ் ஆர் இந்த இண்டஸ்ட்ரி, தொழில்துறை. த ஃபேம் செக்டார் செல்ஸ் த என்டையர் அவுட்புட் டு ஹவுஸ்ஹோல்ட். இந்த ஃபேம் செக்டார் முழு உற்பத்தியையும் இல்லத்துறைக்கு மட்டும்தான் விற்பனை செய்யும். இன் எ டூ செக்டார் எக்கானமி, ப்ரொடக்ஷன் அண்ட் சேல்ஸ் ஆர் ஈக்குவல் and there will be a circular flow of income and goods. அதாவது இந்த டூ செக்டார் எக்கானமியில் உற்பத்தியும் விற்பனையும் சமமாக காணப்படும். ஸோ இந்த the basic identities of the two sector economy are Y is equal to C plus I, where Y is income, C is consumption, I is investment. இந்த 2 செக்டார் மாடலுடைய ஈக்குவேஷன் அல்லது சமன்பாடு அப்படின்னு பார்க்கும்போது Y is equal to C plus I வருமானம், Cனா நுகர்வு, Iனா நம்ம சேமிக்கக்கூடிய, இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய, முதலீடு செய்யக்கூடிய காரியம். இதுதான் இந்த டூ செக்டார் எக்கானமியுடைய எக்ஸ்பிளனேஷன். Today's homework, dear students,
Study well for book back 1 mark, 2 marks, 3 marks and 5 marks. Then use your classwork note and write the test properly. Thank you.